லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஆம்லேட் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ 3 முட்டையை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆம்லேட் எப்போவுமே எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதை பீஸாக கட் பண்ணி வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வடித்து ஆற வச்ச பாஸ்மதி ரைஸ் இல்லைனா நார்மல் சாதம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தூவி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஆம்லேட் முட்டை சாதம் ரெடி.